அமைச்சர்களோட ஆபீஸ்கள்ல ஜாதியோட நிழல் கூட பதியக்கூடாது. உதவியாளர்களை தேர்ந்தெடுக்கிறப்ப எந்த பாசமும் பார்க்க கூடாதுன்னு விஜய் அவர் அதிரடியான உத்தரவை போட்டிருக்காரா? தமிழகத்தோட 41 அரசு துறைகளை வழிநடத்த முதல்வர் விஜய் அவருடைய தலைமையில 34 அமைச்சர்கள் களம் இறங்கி இருக்காங்க. இந்த முறை கூட்டணி கணக்குகளும் கச்சிதமா இருக்கு. விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், காங்கிரஸ் இப்படி தலா ஒரு அமைச்சர்னு பிரதிநிதித்துவங்கள் பங்கு வைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் சவாரி செய்ய தயாராகிவிட்ட நிலையில அவங்களுக்கான டீம் அமைக்கிற வேலைகள் பின்னணியில விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் மற்றும் சீனியர் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் ஆபீசர்கள், டிரைவர்கள், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள், செக்யூரிட்டி போலீஸ்னு ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனிப்பட்ட பட்டாளமே தேவைப்படும். மாநிலம் முழுக்க இப்படி மொத்தம் 400க்கும் மேற்பட்ட பவர்ஃபுல் போஸ்டிங்களுக்கு ஆட்களை நியமிக்கிற பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. வழக்கமா அமைச்சர்களோட தனிப்பட்ட அலுவலகங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யறப்ப ஒரு எழுதப்படாத ஃபார்முலா பின்பற்றப்படும். நம்ம ஆளு, நம்ம சொந்தக்காரர், நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், இப்படிப்பட்ட வட்டார பாசத்துல நெருக்கமானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இனிமேல் இப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு விஜய் அவரு சொல்லியிருக்காராம். முதல்வர் கண்டிப்போடு நடந்துகிட்டதுனால நெருக்கமானவர்களோட பட்டியலோடு காத்திருந்த பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்காம். திறமையான நபர்கள் மட்டுமே 400க்கும் மேற்பட்ட சீட்கள்ல உட்கார வைக்க வேண்டும் அப்படிங்கறதுல தலைமை அசைக்க முடியாத உறுதியோட இருக்காங்களாம். நிர்வாக தூய்மை அப்படிங்கறது அமைச்சர்களோட அறையிலிருந்தே தொடங்கணும் அப்படின்னும், இந்த அதிரடி ஆக்ஷன் தமிழக அரசியல் களத்துல ஒரு ஆரோக்கியமான மாற்றத்துக்கான சிக்னலாகவே பார்க்கப்படணும். கோட்டையோட இந்த புதிய அத்தியாயம் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிற பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு சொல்றாங்க.